ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கே அப்படின்னா தேவதானம்பேட்டையில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிற கோயிலுங்க. 7 மலை தாண்டி தான் நாங்கள் போய் சாமியை பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் கூடயே போயிட்டு நீங்களும் சாமியை பார்க்கலாம். மலை ஏறி வந்ததுலேயே ரொம்ப டயர்டாகிட்டோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே மலையில் வந்து மோர் தண்ணி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வர்றவங்க வந்து டயர்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நடந்து போனோம். நடக்கவே முடியலைங்க. அதனால் கொம்பு ஊனிக்கிட்டு தாங்க போனோம். அங்கே போனீங்கன்னா இது வந்து பெருமாள் பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் பாறைன்னு சொல்லிட்டு. அந்த பாறை மேலே இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பிக் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்குங்க ஈவினிங்கில். அந்த மாதிரி டைம் இந்த சாமி தான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இது பெருமாள் பாறை சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட்டு மேலே வந்து ஏறும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கடப்பாறையால் குத்தி வச்சுருப்பாங்க. பருவதமலை மாதிரியே இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி வந்தோங்க. சுத்தமாக ஏறி நடக்க முடியல, டயர்டாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கணுன்ற விடாமுயற்சியை விடக்கூடாதுன்றதுனால நாங்கள் போயிட்டோங்க. இது வந்து சொன தண்ணிங்க. அங்கேயே இருக்கிறது கலர் பார்க்க தான் அந்த கலரில் இருக்கும், ஆனால் அது குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அம்மா வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து சாமி கும்பிட்டுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா சாமி. எல்லோரும் திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவலம் சுற்றுவீங்க. நாங்கள் வந்து தேவதானம்பேட்டையிலே வந்து சிவன் கோயிலும் இருக்குங்க. அதை நாங்கள் சுற்றி வந்தோங்க. நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னா வியூ காட்டுறேன் நான், பாருங்கள். என் பொண்ணு சாமி கும்பிட போகிறா. அதுதான் துர்க்கை அம்மன் சாமி. உங்களுக்கு இதை மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.